தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே அத்திமரத்தூர் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணி 3 நாட்களுக்கு முன்பு மாயமான நிலையில் வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். விசாரணையில் அவரை காட்டு யானை மிதித்து கொன்றது தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறை மற்றும் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் யானை நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி சோதனை தலைவர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு காவல்துறையின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, சைபர் குற்ற தடுப்பு, பாலியல் தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பு, போக்சோ சட்டம் மற்றும் அவசர உதவி எண்கள் குறித்து உதவி காவல் ஆய்வாளர் ஜீவிதா விளக்கமளித்தார். இதில் ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் செட்டிக்குளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர் 2 முதல் 3 நாட்களுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அவர் யார், உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். உசிலம்பட்டி அருகே 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட முதியவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் செல்லம்பட்டியை சேர்ந்த முதியவர் பாண்டி பக்கத்து வீட்டில் வசிக்கும் 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் 2 இடங்களில் நடத்திய சோதனையில் 190 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். போதைப் பொருள் விற்பனையை தடுக்கும் வகையில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உரிய மருத்துவ தகுதியின்றி கிளினிக் நடத்தி பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த 60 வயது மூதாட்டியை போலீசார் கைது செய்தனர். மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் ஆய்வில் மருந்துகள், ஊசிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மூதாட்டியிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. 2 சக்கர வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட அரிசி மூட்டைகள் சரக்கு வாகனத்தில் ஏற்றப்படும் காட்சிகள் இடம்பெற்று இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தி குற்றச்சாட்டு உறுதியானால் சம்பந்தப்பட்டவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை மிரட்டல் வழக்கில் கைதாகி நரேஷ்குமார் என்பவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றபோது காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய கைதி நரேஷ்குமாரை 50க்கும் மேற்பட்ட போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மது போதையில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் முன்னால் சென்ற 2 சக்கர வாகனத்தின் மோதிய விபத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் 17 வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொந்தரவு செய்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் குமாரன் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது. புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் செந்தில் குமாரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதிய சுகாதார காப்பீடு திட்டத்தில் சந்தா தொகையை உயர்த்திய தமிழக அரசின் முடிவை கண்டித்து தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியதாரர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
சென்னை திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் ஒருவரை கொலை செய்துவிட்டேன் என்று தன்னை கைது செய்யுங்கள் என்று சரணடைந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மீஞ்சூரில் நடக்காத கொலைக்கு சடலத்தை தேடி காவல்துறையினரை சுற்றவிட்ட நபர் மனநிலை சரியில்லாதவர் என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் பழனி மலையில் மொட்டை அடிப்பவர்கள் பழனி மலையை மொட்டையடித்த அந்த சார் யார் என்று திமுக நிர்வாகி ஒட்டிய போஸ்டர் பேசு பொருளாகியுள்ளது. அந்த போஸ்டரில் 100 ஏக்கர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் எங்கே என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பிரதமரின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய அதிரடி ஆய்வில் தடை செய்யப்பட்ட கூலிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விதி மீறலில் ஈடுபட்ட 3 கடைகளில் ஒரு கடைக்கு 1 லட்சமும் மற்ற 2 கடைகளுக்கு 25,000 ரூபாயும் அபராதமாக விதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்டு சென்ற வாகனத்தை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் கோழி இறைச்சி கழிவுகளை கொண்டு சென்ற வாகனங்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே ஆனாடு பகுதியில் உள்ள கோயில் வளாகத்தில் வளர்ந்திருந்த 2 கஞ்சா செடிகளை கலால் துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆபரேஷன் தண்டர் நடவடிக்கையின் போது கண்டறியப்பட்ட இந்த செடிகள் குறித்து அதிகாரிகள் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் வளாகத்தில் கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே நடைபெற்ற புனித மரிய மதலேனாள் கோயில் தேர் திருவிழாவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவில் வெடித்த பட்டாசுகள் எதிர்பாராத விதமாக வெடி விபத்திற்காக வைத்திருந்த மொத்த பட்டாசுகள் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் பர்ஸை திருட முயன்ற புகாரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சுதாராணி என்ற பெண்ணின் பர்ஸை திருச்சியை சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் திருட முயன்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் மகாலட்சுமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைதை கண்டித்து ஈரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அப்போது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர்.